த பேனிஸ்ட்ரி கோட் மெஜிஷனோட எபிசோட் 11 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலன்னா ஜஸ்ட் செக் அவுட் பண்ணிட்டு வந்துடுங்க. கடைசி சில எபிசோடில் பேட்டில்ஸ்லாம் போயிட்டு இருக்கிறதுனால அதே பேட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கண்டினியூ ஆகும். ஸோ அதனால் இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்காது. ஸோ நம்ம டேரெக்டாக எக்ஸ்ப்ளனேஷனில் போயிடலாம். மேஜிக்கு யூஸ் ஆகிற மானாவும் லைக் பிளட் மாதிரி தான். பிளட்ல எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கோ அதே மாதிரி மானாவிலையும் ஏகப்பட்ட டைப்ஸ்லாம் இருக்குது. ஒருத்தருடைய பிளட் இன்னொருத்தருடைய பிளட்டுக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் அது பாய்சன் மாதிரி தான். அதுமாரி ஹியூமன்ஸுக்கும் நேச்சராகவே மானா டைப்ஸ்லாம் இருக்கும். அவங்க உடம்புல இருக்கிற மானா டைப்பு தான் அவங்களுடைய மேஜிக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அவங்களால வெளியிருந்து எந்த ஒரு மேஜிக் மானாவுமே உள்ளே எடுக்க முடியாது. இது எல்லா மேஜிஷியனுக்குமே தெரிஞ்ச ஒரு காமனான தெரியும். ஆனால் அந்த நாள் இது எல்லாத்தையுமே மாற்றிடுச்சு. கேபிட்டல் ரஞ்சனில் 68வது ஃப்ளோரில் இருக்கிற ஃப்ளோர் பாஸோட பேர் ஹைட்ரா. அதுக்கு 5 தலை இருக்கும். ஒவ்வொரு தலையுமே ஒவ்வொரு எலமெண்டால் ஆனது. இதை அழிக்கணும்னா ஒரே சமயத்தில் எல்லா தலையும் அழிச்சா இது அழிஞ்சிடும். எப்படியோ ஃப்ளோர் பாஸை எப்படி அழிக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் எனக்கு தான் சுத்தமாக மேஜிக் தெரியாதே, நம்மளால கண்டிப்பாக அவனை அழிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் கத்திட்டு இருக்கான். அந்த டைம் நம்ம இருக்கா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம அழகால லைட்டையும் ஃபயரையும் யூஸ் பண்ண முடியும். மீதி இருக்கிற எலமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணால் ஈஸியாக அதை அழிச்சிடலாம்னு சொல்லிட்டு நம்ம இருக்கா சொல்ல. அந்த டைமில் நம்ம கிரேஸியை பார்த்தீங்கன்னா என்னால் வின் ஸ்டைலை யூஸ் பண்ண முடியும்னு சொல்ல, என்னால் கூட எர்த் அண்ட் வாட்டர் ஸ்டைலை யூஸ் பண்ண முடியும். அதனால நம்ம ஈஸியாகவே அதை அழிச்சிடலாம்னு சொல்லிட்டு நம்ம இருக்கா சொல்லிட்டு இருக்க. நம்ம ஆனஸ்டால தான் மேஜிக்லாம் யூஸ் பண்ண முடியாது, என்னால் மேஜிக்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் சொல்லிட்டு இருக்க. உன்னை அமைதியாக இருக்கு சொன்னால் லைப்ரரியில் வந்து ஏன்டா கத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம கிரேஸியா பார்த்தீங்களா அவளுடைய வின் ஸ்டைலை வச்சு நம்ம ஆனஸ்ட் அட்டாக் பண்ணுறோம். அதனால லைப்ரரியில் இருக்கிற மற்றவங்க டிஸ்டர்ப் ஆக அந்த டைமில் நம்ம இருக்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு இதெல்லாம் முடிச்சு விட இங்கே நடந்தது எதையுமே கவனிக்காமல் நம்ம அலாக் பார்த்தீங்கன்னா அந்த புக்கை ஃபுல்லாக படிச்சு முடிக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு எல்லா எலமெண்ட்டையுமே என்னால் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அப்படி முடியலனாலும் பரவாயில்ல, அவுட் சைடில் இருக்கிற மானாவை யூஸ் பண்ணி கண்டிப்பாக 5 எலமெண்ட்டையும் நான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் சொல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவுட் சைடில் இருக்கிற மானாவும் உன்னுடைய நேச்சர் மானாவும் ஒன்றா இருந்தால் தான் அதை அக்செப்ட் பண்ணும். ஒரு வேலை வெளியே இருக்கிற மானா டைப் மாறி இருந்துச்சுன்னா அது உனக்கே ஆபத்தாகுன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கா சொல்ல, நீ சொல்கிறது என்ன தான் கரெக்டாக இருந்தாலும் நீ ஒரு பேட்டில் ஃபீல்டில் இருக்கனா உனக்கு 2 வே தான். ஒன்று நீ சண்டை போடணும், இல்லைனா பயந்து ஓடிடணும். நான் சண்டை போட நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் சொல்ல, அந்த டைமில் நம்ம ஆனஸ்டோட நீங்கள் என்னடா பேசிட்டு இருக்கீங்க, என்ன புரியுற மாரி பேசுகிறான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான். நான் இதை போய் ட்ரை பண்ணி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம அலாக் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்ப இவன் திரும்பவும் ஏதோ விசித்திரமா பண்ண போறான். ஆனால் இவன் இதனால தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கிரேசியா சொல்ல, ஆமாம் அலாக் ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணுறானா அதை கண்டிப்பாக அவன் செய்வான். இப்போ நம்ம அவனுக்கு செய்ய வேண்டிய வேலையே அவனை சப்போர்ட் பண்ணால் மட்டும் போதும்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் சொல்ல, அவுட் சைடில் இருக்கிற மானாவை ஒரு ஹியூமன் பாடி அப்சர்வ் பண்ணாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அலாக்கால மட்டும் தான் நிரூபிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம இருக்கா சொல்ல, அப்படியே கட் பண்ணால் நம்ம அலாக்க காமிக்க அந்த டைமில் நம்ம வெளியே பார்த்தீங்கன்னா உன்னை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது அலாக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க. அந்த டைமில் நம்ம அலாக் பார்த்தீங்கன்னா நம்ம மெலியாவை அட்டாக் பண்ணுறதுக்காக அந்த 5 எலமெண்ட் அட்டாக்கை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறோம். அந்த டைமில் நம்ம மெலியை பார்த்தீங்கன்னா ஃபயரு வாட்டரு எர்த்துன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஈஸியாக ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பான். ஆனால் பார்த்தீங்கன்னா வின் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அவன் லைட்டாக டேமேஜ் வாங்குவான். இதை கவனித்து நம்ம அலாக் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த வின் ஸ்டைலில் மட்டும் நம்ம மெலியா கிட்ட பார்த்தீங்கன்னா திரும்பவும் அட்டாக் பண்ணுவான். அந்த டைமில் நம்ம மெலியை பார்த்தீங்கன்னா உன் அட்டாக்லாம் என்கிட்ட ஒரு வாட்டி தான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த விண்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிரேக் பண்ணியிருப்பான். எனக்கு உங்களோட சண்டை போட பிடிச்சிருக்கு, உன்னுடைய மொத்த பவருமே எனக்கு காமி. நான் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு நொடியுமே மரணத்தோட விளிம்பில் தான் இருந்திருக்கேன். என்னை கொல்ற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒருத்தனுக்கிட்ட நான் சண்டை போடும்போது தான் நானும் ஸ்ட்ராங் ஆகுவேன். அதனால உங்ககிட்ட என்னுடைய மொத்த பவருமே யூஸ் பண்ணி சண்டை போட போறேன் எல்டர்ஸனுடைய மாணவனேன்னு சொல்லிட்டு நம்ம மெலியை சொல்ல, அந்த டைம்ல நம்ம அலாக் பார்த்தீங்கன்னா உனக்கு எப்படி எல்டர்ஸை பற்றி தெரியும், அவரை பற்றி உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம அலாக் கேட்க, உனக்கு எல்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, உங்ககிட்ட எப்பயாவது உன்னுடைய அம்மா எப்படி செத்தாங்கன்னு சொல்லிட்டு எல்டர்ஸ் சொல்லியிருக்கானா, உனக்கு முதல்ல உன்னுடைய அம்மாவை பற்றி தெரியுமா, ஒரு சாதாரண பிளேக் நோயால தான் உங்க அம்மா செத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலியா பார்த்தீங்கன்னா ஒரு சிரிப்பை போட, அந்த டைம்ல நம்ம அலாக் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம மெலியா கிட்ட கேட்க, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல போறது இல்லை, எல்லா உண்மையும் ஒரு நாள் உனக்கே தெரிய வரும், எல்லா உண்மையும் தெரிய வர அந்த நாள் உனக்கு எதிர்பாராத ஒரு விஷயம் கிடைக்கணும் சொல்லிட்டு நம்ம வெளியே சொல்ல, திரும்பவும் நம்ம அலாக் பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமோ எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்க, நான் தான் சொன்னேன்ல ஒரு நாள் எல்லா உண்மையும் உனக்கே தெரிய வரும்னு சொல்லிட்டு நம்ம வெளியே பார்த்தீங்கன்னா அந்த டென்ஷனுடைய கோர் இருக்குல்ல, ஸோ அதோடைய மொத்த பவரையுமே பார்த்தீங்கன்னா அவன் அப்சர்வ் பண்ணுறான். ஸோ இதனால நம்ம வெளியே பார்த்தீங்கன்னா இன்னுமே ஸ்ட்ராங் ஆகிறான். அவனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பெல்லாம் கூட யூஸ் பண்ண முடியும். ஒரு பக்கம் நம்ம அலாக்கு ஒலிவியான்னு சொல்லிட்டு எல்லாருமே அவனை பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்க, உன்னுடைய நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய அந்த லிமிட் பிரேக்கை உன்னால் ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியாது இல்லை,
இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே சொல்ல, அப்படியே கட் பண்ணா நம்ம கில்டு மாஸ்டர்லாம் வந்தாங்க பாத்தியா. ஸோ அவங்க வந்து நம்ம ஆனஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஆனஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அலாக்கால் அந்த 5 எலிமெண்ட் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவங்க கிட்டலாம் சொல்ல, அப்படின்னா இதெல்லாம் ரூமர் இல்லை உண்மைதானு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் ஷாக் ஆகி சந்தோஷமா இருக்காங்க. இதுல சந்தோஷப்படுறதுக்குலாம் எதுவும் இல்லை. இந்த ஸ்பெல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அதே அளவுக்கு இதுல வீக்னஸ் இருக்கு. இந்த ஸ்பெல் அவனால 10 நிமிஷத்துக்கு மேல கண்டினியூ பண்ணக்கூடாது. இதே மீறி அவன் அதை பண்ணனா அவனுடைய உடம்ப அவனே 2 பொழந்தகத்துக்கு சமம்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் சொல்ல, அப்படின்னா நம்ம அவனுக்கு போயிட்டு உதவி பண்ணி அவனு சொல்லிட்டு நம்ம கில்டு மாஸ்டர் சொல்ல, நானும் உங்க கூட வருவோம்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் சொல்ல, அந்த டைம்ல நம்ம லுகருக்கு பாத்தீங்கன்னா நீ இன்னும் ஹீல் ஆகல, உன்னுடைய உடம்புல நிறைய காய் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்ல, அந்த டைம்ல நம்ம ஆனஸ்ட் பாத்தீங்கன்னா திரும்பவும் மயங்கிடுறான். நீ கொன்னவன் ஒன்றும் சாதாரணவன் இல்லை, அவன் ஷேடா கில்டோடைய லீடர். ஒரு எஸ் ரேங்கால கூட அவ்வளோ சீக்கிரம் அவனை கொல்ல முடியாது. அப்படி நீ அதை பண்ணிருக்கனா உனக்கும் டேமேஜ் எல்லாம் அதிகமா இருக்கும், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு நம்ம கில்டு மாஸ்டர் பாத்தீங்கன்னா அவங்க கூட ஒரு ஃபாதர் கூட்டின்னு வந்திருக்கான். அவன் பாத்தீங்கன்னா ஒரு சவ போட்டி வச்சிருக்கான். ஸோ அதுல இருந்து சில ஸ்பிரிட்ஸ்லாம் வந்து அந்த குளோரியாவோட உடம்ப பாத்தீங்கன்னா அது உள்ள தூக்கின்னு போயிடுது. எப்படியோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஷேடா கில்டால எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா நம்ம அலாக் தான் அந்த பிளேட் மாஸ்டர் கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டான். அவன் என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இப்போதைக்கு அவனால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம கில்டு மாஸ்டர் சொல்ல, அந்த டைம்ல நம்ம மார்பிள் பாத்தீங்கன்னா நானும் ஒரு ஸ்மார்ட்ஸ்மேன் தான், என்னால மேஜிக்லாம் யூஸ் பண்ற ஒருத்தங்கிட்ட ரொம்ப நேரம்லாம் சண்டை போட முடியாது, அதனால மெலியவும் ரொம்ப நேரம் அவனுடைய பிளேடை வச்சு சமாளிக்க முடியாது, கண்டிப்பா நம்ம அலாக் தான் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு சொல்ல, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப அவங்க கிட்ட இந்த டஞ்சனோடைய கோரே இருக்கு. இந்த டஞ்சனோடைய கோர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு சாதாரணமா தான் இருக்கும். ஆனா இது எல்லாமே ஃப்ளோர் பாஸோடைய பவரை உள்ளடக்கியது. அது மட்டும் இல்லாம இப்போ அவங்க வச்சிட்டு இருக்க அந்த டஞ்சனோடைய கோர் இந்த டோட்டல் டஞ்சனோடைய ஆர்ட்டுக்கு சமம். அது மட்டும் இல்லாம வெளிய ஒருத்தன் 4 எஸ் ரேங்க்கு சமம். அவனாலையும் மானாவை யூஸ் பண்ணி சண்டை போட முடியும். இப்போ அந்த டஞ்சன் கோர் இவங்க கிட்ட இருக்கிறதுனால லிட்டரலா அவன் ஒரு பீஸ். நம்ம அலாக் என்னதான் இப்போ பவர்ஃபுல்லா இருந்தாலும் இப்போதைக்கு அவனுக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம கில்டு மாஸ்டர் சொல்ல, அப்படியே கட் பண்ணா நம்ம மில்லியை பார்த்தீங்கன்னா அவனுடைய பிளேட்ல மானாவை யூஸ் பண்ணி மானா பிளாஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம அலாக்கு கிட்ட யூஸ் பண்ணுவான். லிட்டரலா நம்ம அலாக்கால பார்த்தீங்கன்னா அதை தடுக்கவே முடிஞ்சிருக்காது. ஸோ அவனுடைய அந்த ஷீல்டை யூஸ் பண்ணியுமே பார்த்தீங்கன்னா அதை பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கும். அந்த டைம்ல நம்ம எருக்கா தான் பார்த்தீங்கன்னா அலாக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். அப்படி இருந்தும் நம்ம மில்லியை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவனுடைய மானா பிளாஸ்டர் போட நம்ம அலாக்கால சுத்தமா ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. நம்ம எருக்காவும் அவனை காப்பாற்ற அந்த சப்போர்ட்டிங் ஸ்பெல்லாம் பண்ணியுமே பார்த்தீங்கன்னா அந்த மானா பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அலாக்கை அட்டாக் பண்ண அந்த டைம்ல நம்ம அலாக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுவான். அவனால நிக்க கூட முடியாது. அப்ப நம்ம ஒலிவியா பாத்தீங்கன்னா அவனுடைய மானாவை அந்த பிளேட்ல யூஸ் பண்ணி அவன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு தெரிஞ்ச ஒரே அஃபென்சிவ் ஸ்பெல் அது மட்டும் தான். இந்த ஸ்பெல் பார்க்கிறதுக்கு சாதாரணமா இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான அட்டாக் இது. இதை தடுக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒலிவியா சொல்ல, நான் ஆல்ரெடி லிமிட் பிரேக் ஆக்டிவேட் பண்ணி 5 நிமிஷம் ஆயிடுச்சு, என்கிட்ட இப்போ கொஞ்சம் டைம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அலாக் சொல்ல, ஒரு பக்கம் நம்ம மெலியா பாத்தீங்கன்னா நம்ம அலாக்கு சுத்தமா டைம் தராம அந்த மானா பிளாஸ்டர் பாத்தீங்கன்னா போட்டுக்கிட்டே இருக்கான். நம்ம அலாக்கும் ரிஃப்ளெக்ஸ் ஸ்பெல் போட்டும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் பிரேக் ஆயிட்டே இருக்கு. அந்த டைம்ல நம்ம எருக்கா பாத்தீங்கன்னா அந்த சீலிங் மேஜிக்கை நம்ம மெலியா மேல யூஸ் பண்ண அதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம மெலிய பாத்தீங்கன்னா ஈஸியா பிரேக் பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் நம்ம எருக்கா பாத்தீங்கன்னா திரும்ப அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இதனால நம்ம அலாக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த 5 எலிமெண்ட் அட்டாக் கிரௌனஸ் ஃப்ளேமிங் ஈலியஸ் தண்டர் போல்ட்னு சொல்லிட்டு பேக் டு பேக் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டே இருக்கான் நம்ம மெலியவை. எல்லாத்தையுமே நம்ம மெலிய பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் எஃபெக்ட்லெஸ்ஸா பிரேக் பண்ணிட்டு இருக்கான். இந்த நிலைமை மட்டும் அப்படியே தொடர்ந்துட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் தான் தோத்து போவோம்னு சொல்லிட்டு நம்ம அலாக்குக்கும் தெரியும். அந்த டைம்ல நம்ம கிரேஸை பாத்தீங்கன்னா நம்ம 3 பேரும் அந்த மான்ஸ்டர் கூட்டம் இருக்கிற இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகணுமே, அது ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அலாக்கு கிட்ட கேட்க, நம்ம அலாக்கும் அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஸ்வாடை வச்சு சண்டை போலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிறான். அந்த டைம்ல நம்ம வெளியே பாத்தீங்கன்னா உன்னுடைய அந்த ஸ்வாடை வச்சுட்டு என்னுடைய அட்டாக்லாம் பிளாக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீ நினைச்சிட்டிருக்கான்னு கேட்க, அந்த டைம்ல நம்ம அலாக் பாத்தீங்கன்னா முடிஞ்சா இப்ப அட்டாக் பண்றான்ற மாதிரி ஒரு கத்திருப்பான். நம்ம மெலியாவும் அவனுடைய மானா பிளாஸ்டர் போற அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம கிரேசியா பாத்தீங்கன்னா மேஜிக் ஹீட்டரை ஆக்டிவேட் பண்ணிருப்பான். ஸோ இதனால இவங்க 2 பேராலையும் இதுக்கப்புறம் மேஜிக்லாம் யூஸ் பண்ண முடியாது, ஸ்வாடை வச்சு தான் சண்டை போகணும்னு ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். அந்த டைம்ல 2 பேரும் அவங்களுடைய ஸ்வாடை வச்சு சண்டை போட உங்ககிட்ட இருந்து இந்த ஒரு முட்டாள்தனமான ஐடியாவை நான் எதிர்பார்க்கல, நீங்க என்னுடைய மானா பிளாஸ்டர் தடுக்க தான் இதை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரிய வருது. ஆனா ஸ்வாடை வச்சு நீ எப்படி என்ன ஜெயிக்கலான்னு நினைச்சேன்னு தெரியல. நீ உன்னுடைய மேஜிக் யூஸ் பண்ணியிருந்தாலே என்ன ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சமே ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். ஆனா நீங்க இப்ப தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம மெலிய சொல்ல, அப்படின்னா நீ இந்த பிளானை வேஸ்ட்னு சொல்ல வரியா? நான் மட்டும் தனியா சண்டை போட்ட காலெல்லாம் போயிடுச்சு. இப்போ நாங்க எல்லாம் சேர்ந்து சண்டை போடுவோம், கண்டிப்பா அதுல ஜெயிச்சு தருவோம். ஏன்னா நாங்கெல்லாம் ஒரே டீமா சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் அல்ல, உன்னால என்ன ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு நீ நம்பறியான்னு சொல்லிட்டு நம்ம மெலிய கேட்க, ஆமா கண்டிப்பா அவனை ஜெயிப்பன்னு சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் சொல்றான். அந்த டைம்ல நம்ம அலெக்ஸ் பாத்தீங்கன்னா ஒலிவியா சொன்ன ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறான். உன்னுடைய ஸ்வாட ஒரு சுமையா பார்க்காத, உன்னுடைய உடம்போட ஒரு பாட்டா பாடு, அது போக்கல சண்டை போட விடு, அது தானாவே எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஒலிவியா சொல்லியிருப்பா இல்லையா. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு திரும்பவும் நம்ம அலெக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம மெலியா கிட்ட சண்டை போடுவான். இந்த வாட்டி நம்ம அலெக்ஸ் என்னதான் அடி வாங்கிட்டு இருந்தாலும் நம்ம மெலியா மூஞ்சில பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு ஸ்லைஸை போட்டு வர்றான். அந்த டைம்ல நம்ம மெலியா பாத்தீங்கன்னா உண்மையை சொல்ல போனா நீ ஒரு சிறந்த மெஜிசியன், ஆனா நீ இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம மெலியா பாத்தீங்கன்னா திரும்பவும் நம்ம அலெக்ஸ் அட்டாக் பண்ண வர அந்த டைம்ல நம்ம ஒலிவியா பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து நம்ம மெலியாவை அட்டாக் பண்ணிருப்பான். இந்த அட்டாக்கை எதிர்பார்க்காம இருந்தனால நம்ம
மெலியக்கும் பார்த்தீங்கன்னா காயம் ஏற்படுது. உனக்கு இன்னுமே எப்படி ஃபைட் பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம மெலிய பார்த்தீங்கன்னா ஒலிவியா கிட்ட சொல்ல, எதுக்காக மாஸ்டர் எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டு என்னை கைவிட்டீங்க? உங்க மேல வெறுப்பை விதைக்கவா? நான் ஸ்ட்ராங் ஆயிட்டுன்னு தெரிஞ்ச பிறகுதான் எங்கிட்ட சண்டை போட்டீங்க, அதனால நீங்க ஸ்ட்ராங் ஆக விரும்புறீங்களா? உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு என்னதான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஒலிவியா பார்த்தீங்கன்னா மெலியை பார்த்து கேட்க, என் உடம்புல ஒரு சின்ன கேள்ல போட்டுட்டு நீ இந்த கேள்விலாம் கேட்கக்கூடாது, நீங்க என்னை தோக்கடிச்சிட்டீங்கன்னா உங்க கேள்விக்கான மொத்த பதிலுமே நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நம்ம மெலிய சொல்ல, அப்படின்னா நான் அவங்கள தோக்கடிச்சிட்டா எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஒலிவியா பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்ம வெளியே கூட சண்டை போட ரெடி ஆகிறோம். ஒரு பக்கம் நம்ம ஒலிவியாவுக்கு ஏற்படுற காயங்களை பார்த்து நம்ம கிரேசியாவும் எருகாவும் வருத்தப்பட, அந்த டைம்ல நம்ம அலாக் பார்த்தீங்கன்னா இந்த சண்டை இன்னும் முடியல, நீ இதை விட்டுறாத ஒலிவியான்னு சொல்லிட்டு நம்ம மெலியாவை பார்த்துட்டு, உங்களுக்கு எல்டர்ஸ் தெரியும்ல, அவரை பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் சொல்லுங்க, நான் பிளேடு மாஸ்டர் கிட்ட ஃபைட் பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அலாக் சொல்ல, என்னுடைய லிமிட் முடியா இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு, அதுக்குள்ள நான் உன்னை முடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம அலாக் சொல்ல, அந்த டைம்ல நம்ம ஒலிவியாவும் அலாக்கும் மாத்தி பார்த்தீங்கன்னா நம்ம மெலியா கிட்ட ஃபைட் பண்ண நம்ம மெலியாவும் பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பக்கம் அந்த கவுண்ட்லாம் முடிஞ்சு நம்ம அலாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்ந்து போயிட்டு அந்த உக்காந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல மெலியா பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சண்டை போட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனா உன்னுடைய டைம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம அலாக்க பார்த்தீங்கன்னா மெலியா வெட்ட வேற, ஆமா நீ சொன்ன மாதிரி டைம் தான் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம கிரேசியா பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் ஹீட்டர் ரிலீஸ் பண்ண. ஸோ அந்த டைம்ல நம்ம ஒலிவியா எங்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பா இல்லையா, அந்த பிளானை பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. நம்ம மெலியாவோட மானா பிளஸை தடுக்கணும்னா அதுக்கு மேஜிக் ஹீட்டரால மட்டும்தான் தடுக்க முடியும், அதனால நம்ம மேஜிக் ஹீட்டர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிரேசியா கிட்ட சொல்ல, நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா நம்ம அலாக்காலையும் மேஜிக்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம கிரேசியா பார்த்தீங்கன்னா ஒலிவியா கிட்ட கேட்குற, ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா இந்த மேஜிக் ஹீட்டரோட எண்டிங்ல தான் ட்விஸ்டே காத்திருக்கு. மேஜிக் ஹீட்டர் ரிலீஸ் பண்ற டைம்ல நம்ம மெலியாவை கொஞ்ச நேரம் தடுத்து நிறுத்தினாலே போதும், மீதியெல்லாம் நம்ம அலாக்கே பார்த்துப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஒலிவியா பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பா. இந்த பிளானை பத்தி நம்ம அலாக்கு ஒண்ணுமே தெரியணும்னாலும் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அலாக் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல தண்டர் போல்ட்டை யூஸ் பண்ணியிருப்பான். ஏன்னா அவனுடைய லிமிட் பிரேக் முடிஞ்சதுனால அவனால தண்டர் போல்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். ஸோ அதையுமே பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுவான். நம்ம அலாக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக அந்த ஸ்வாடை மூவ் பண்ணாம நம்ம எருகா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தடுத்துட்டு இருப்பா. ஃபர்ஸ்ட் தண்டர் போல்ட்டால நம்ம மெலியாக்கு எதுவுமே ஆயிருக்காது. நம்ம மெலியா பார்த்தீங்கன்னா மானா பிளஸ்ல திரும்பவும் யூஸ் பண்ணலான்ற போது நம்ம ஒலியா பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் தடுக்க, அந்த டைம்ல நம்ம அலாக் பார்த்தீங்கன்னா செகண்ட் தண்டர் போல்ட்டு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இறக்குறோம். ஸ்டில் இன்னுமே நம்ம மெலியாக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக எதுவுமே ஆகலை. நம்ம அலாக்கை திருப்பணும் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம மெலியா வர, அந்த டைமில் நம்ம கிரேசியாவோட ஏரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெலியாவோட நெஞ்சிலே இறங்குது. என்னால் இதை சுத்தமாக நம்ப முடியல. அந்த லிமிட் பிரேக்கும் மேஜிக் ஹீட்டரும் அப்புறம் இந்த ஒலிவியா, இது மூணுமே என்னுடைய கவனத்தை திசை தருப்பதானா? கடைசியாக நீ தான் உன்னுடைய அந்த அட்டாக், இது மூணுத்தையுமே இணைக்கிற ஒரு ட்ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலியா சொல்ல இந்த எபிசோட இங்கேயே முடிக்கிறாங்க. ஸோ அப்புறம் இந்த எபிசோடில் இன்னும் ஒரு எபிசோட் தான் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே லைக் மட்டும் கொடுத்துக்கங்கப்பா. நான் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வீடியோ போடுறேன். ஸோ டாட்டா பை பை.